சீபோ பாதை சீபோ தாவரங்கள்ல ஒளிச்சுவாசத்தை தடுப்பதற்காக தாவரங்களின் கூர்ப்பின் போது உருவான பாதை தான் சீபோ பாதை. இப்ப இந்த சீபோ பாதையானது இரண்டு வகையான களங்கள் பங்கு பற்றி நடைபெறக்கூடிய ஒரு பாதையாக காணப்படுகிறது. பொதுவாக சீபோ தாவரங்களில் இரண்டு வகையான ஒளித்தொகுப்பு களங்கள் பங்கு பெற்றும். ஒன்று இலைநடுவிலைய களம், இரண்டாவது கட்டுமடல் களம். முதலாவது CO2 பதித்தல். சீபோ பாதையில CO2 பதித்தல் பாத்தீங்கன்னு சொன்னால் இலைநடுவிலைய களங்களில் குழியுறவு நடக்கும். அப்ப இங்கு மூன்று கார்பன் கொண்ட ஒரு CO2 வாங்கியான போஸ்போ ஈனோல் பைருவேட் என்ற CO2 வாங்கி காணப்படும். இந்த CO2 வாங்கியோட வளிமண்டலத்திலிருந்து வரக்கூடிய CO2 என்ன செய்யும் என்றால் தாக்கமடையும். வளிமண்டலத்தில் வந்த CO2 தாக்கமடையும். இந்த தாக்கத்தை ஊக்குவிக்கக்கூடிய நொதியத்திர பேர் எங்களுக்கு தெரியணும். இந்த தாக்கத்தை ஊக்குவிக்கக்கூடிய நொதியத்தின் பேர் PP கார்பாக்சிலேஸ். அதான் நம்ம சொல்றோம் போஸ்போ ஈனோல் பைருவேட் கார்பாக்சிலேஸ். இதுல பேரு PEP பேர் போஸ்போ ஈனோல் பைருவேட். அதே பேர்ல தான் PEP கார்பாக்சிலேஸ். அப்ப இந்த நொதியம் தான் இந்த PP CO2 தாக்கமடைகிற தாக்கத்தை ஊக்குவிக்கும். இதன் விளைவாக முதல் உறுதியான விளைவாக நான் சுருக்கம் எழுதுறேன், ஆக்சலோ அசெட்டேட் என்ற சேர்வை உருவாகும். இது 4 கார்பன் அணுக்களை கொண்ட ஒரு சேர்வை. அப்ப முதலாவது இங்கு நடைபெற்ற நிகழ்வு சீபோ பாதையில முதலாவது நிகழ்வு கார்பன் பதித்தல். இலைநடுவிலைய களங்களின் குழியுறவுக்குள்ள 3 கார்பன் கொண்ட போஸ்பைனல் பைருவேட் அதாவது PP என்ற கூடிய CO2 வாங்கியோட CO2 தாக்கம் அடைந்தது. இந்த தாக்கத்தை ஊக்கக்கூடிய நொதியமான PEP கார்பாக்ஸ் நொதிய ஊக்கலுடன் ஆக்சலோ அசெட்டேட் என்ற முதல் உறுதியான விளை ஒன்று உருவாகுது. இது 4 கார்பன் கொண்ட சேர்வை உண்டாகும். இந்த ஆக்சலோ அசெட்டேட் அடுத்த கட்டமாக என்ன ஆக்சலோ அசெட்டேட் நடைபெறும் என்று சொன்னால் இது மலேட் என்ற சேர்வையாக தாழ்த்தலுக்கு உள்ளாகிறது. இது 4 கார்பன் கொண்ட சேர்வைதான் மலேட்டாக தாழ்த்தப்படுது. அப்ப ஆக்சலோ அசெட்டேட்டை விட மலேட் உறுதி கூடியது என்று சொல்றோம். காரணம் ஆக்சலோ அசெட்டேட் மலேட்டாக தாழ்த்தப்படுறதுனால தாழ்த்தலுக்கு உட்பட்டு உருவான மலேட் ஆக்சலோ அசெட்டேட் உறுதி கூடியதாக இருக்கு. காரணம் கேட்டா ஏன் ஆக்சலோ அசெட்டேட்டை விட மலேட் உறுதி கூடியிருந்தால் ஆக்சலோ அசெட்டேட் தாழ்த்தப்பட்டு உருவாகிறதான் மலேட், அதனால தான் உறுதி கூடிய என்று சொல்லணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மலேட்டுக்கு என்ன நடக்குது? அடுத்த கட்டம் மலேட் முதல் இணைப்பினூடாக நீங்க நினைக்கணும், இலைநடுவிலைய களத்துக்கும் கட்டுமடல் களத்துக்கும் இடையில பௌதீக ரீதியான தொடர்பு ஏற்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு முதலிணைப்பு காணப்படுது. அப்ப முதலிணைப்பினூடாகத்தான் இந்த மலேட் கட்டுமடல் களத்தின் குழியோருக்கு பரவல் மூலம் வந்தடையும். அப்ப இந்த மலேட் என்ற சேர்வை கட்டுமடல் களத்தின் குழிவரை வந்தடையுது. இது 4 கார்பன் கொண்ட சேர்வை. அடுத்த கட்டம் என்ன செய்யணும்? மலேட் என்ன செய்யும் என்றால் CO2 விடுவித்து மலேட்டானது CO2 விடுவித்து அதாவது ஒட்சியேற்றப்பட்டு அதாவது கார்பாக்சில் அகற்றலுக்கு உட்பட்டு பைருவேட்டாக மாறும். அது பைருவேட்டாக ஒட்சியேற்றம் அடையும் சொல்லும். பைருவேட்டாக ஒட்சியேற்றப்படும். பைருவேட் என்பது 3 கார்பன், மலேட் 4 கார்பன். அப்ப மலேட் CO2 விடுவித்து பைருவேட்டாக மாறுது. அப்ப இங்க ஒட்சியேற்றல் தாக்கம் நடக்குது. இப்ப இந்த CO2 விடுவிக்கணும் என்று சொன்னால் இங்க ஒரு நொதியம் ஒன்று தேவை. அப்ப அந்த நொதியம் தான் நீங்க சொல்ற கார்பாக்சில் அகற்றும் நொதியம். கார்பாக்சில் அகற்றும் நொதியம் ஒன்றுதான் இங்க பங்கு பெற்றது. அப்ப இதை நாங்க சொன்ன நிகழ்ச்சியில ஆக்சலோ அசெட்டேட் மலேட்டாக தாழ்த்தப்படுறது நாங்க 2வது படியா சொல்றோம். அதே நேரம் மலேட் பைருவேட்டாக CO2 விடுவித்து மாறுறது 3வது படிமுறை சொல்றோம். இந்த CO2க்கு என்ன நடக்கும் கேட்டா உங்களுக்கு தெரியும், கட்டுமடல் களத்தின் பச்சொரு மணி அதுல பஞ்சனையில இந்த CO2 கெல்வின் மட்டத்துக்கு கெல்வின் மட்டத்தில் நடக்கக்கூடிய கார்பன் பதித்தலுக்கு போகுது. அப்ப இங்க மலேட் பைருவேட்டா மாறக்கூடிய நேரத்தில் வர CO2 தான் இங்க கட்டுமடல் களத்தின் பச்சொரு மணியில பஞ்சனையில பதிக்கப்பட போகுது. அங்க கெல்வின் மட்டம் நடக்கும். அப்ப இது எங்களுக்கு தேவைப்படாது. இப்ப எங்க சீபோ பாதையில நிகழக்கூடிய நிகழ்ச்சியோடு தான் மலேட் பைருவேட்டாக ஒட்சியேற்றப்படுறது அல்லது CO2 விடுவித்து பைருவேட்டாக மாறுது. இப்ப பைருவேட் அடுத்த கட்டம் பைருவேட்டுக்கு என்ன நடக்கும் கேட்டால் பைருவேட் முழுமைப்பினூடாக எங்க அடையும் கேட்டால் இலைநடுவிலைய களத்தின் குழியுறவை அடையுது. அப்ப இங்க பைருவேட் இலைநடுவிலைய களத்தின் குழியுறவை அடையுது. ரைட், பரவல் மூலம் அடையுது. இப்ப அடுத்த நிகழ்வாக பாத்தீங்கன்னா இந்த பைருவேட் PEP ஆக மீள்பிறப்பாக்கப்படுது.
பைருவேட்டானது பிபியாக பாஸ்பைனல் பைருவேட்டாக மீள்பிறப்பாக்கப்படுது. இப்ப இதுக்கு என்ன தேவைன்னு கேட்டால் இங்க ஏடிபி ஒளியில் தங்கில தாக்கத்தில் உருவான ஏடிபி ஏடிபியாக மாறும். அதுல வரக்கூடிய அந்த பாஸ்பேட் கூட்டத்தை பெற்றுத்தான் பைருவேட் பிபியாக மீள்பிறப்பாக்கம் அடையுது. இது 4வது படிமுறையாக சீபோ பாதையை சொல்லலாம். அப்ப இங்க சீபோ பாதையின் முதலாவது படிமுறை எடுத்தீங்கன்னு சொன்னால் பிபி CO2 தாக்கம் அடையும். அதை பிபி கார்பாக்ஸ் நொதியம் ஊக்குவிக்கும். அதன் விளைவாக முதல் உறுதியான விளைவாக 4 கார்பன் கொண்ட சேர்வையான ஆக்சலோஅசெட்டேட் உருவாகும். பிறகு ஆக்சலோஅசெட்டேட் ஆனது மலேட்டாக தாழ்த்தப்படும். இதனால் ஆக்சலோஅசெட்டை விட மலேட் உறுதி கூடியதுன்னு சொல்றோம். பிறகு மலேட் ஆனது முழுரேப்பினூடாக கட்டமைக்கத்தின் குழி வரை வந்தடையுது. மலேட் என்ன செய்யண்டால் CO2 விடுவித்து பைருவேட்டாக மாறுது அல்ல ஒட்சியேற்றப்படுது. இது கார்பாக்சிலேட் நொதியங்களால் ஊக்குவிக்கப்படும் தாக்கத்தை. ஒரு பைருவேட் மாறும்போது வர CO2 ஆனது கட்டமைக்கலத்தின் பச்சுரமை பஞ்சனில் கெல்வின் வட்டத்துக்கு உட்படுது. பைருவேட்டானது முழுரேப்பினூடாக இலைநடுவலை களத்தின் குழி வரை அடையுது. பைருவேட்டானது ATP உள்ள பாஸ்பேட் கூட்டத்தை பெற்று பிபியாக மீள்பிறப்பாக்கம் அடையுது. இவ்வாறு 4 படிகளையும் கொண்ட ஒரு பாதை தான் இந்த சீபோ பாதை. அப்ப சீபோ பாதையில் 4 படிகள் என்றால் 1 கார்பன் பதித்தல் அல்லது கார்பன் ஏற்றம், 2 ஆக்சலோஅசெட்டேட்டினுடைய தாழ்த்தல் அல்லது மலேட்டின் உருவாதல், 3 மலேட் பைருவேட்டாக ஒட்சியேற்றப்படுதல், 4வது பைருவேட் பிபியாக மீள்பிறப்பாக்கம் அடைதல் தான் இந்த சீபோ பாதையினுடைய நிகழ்வாக இருக்கும்.